வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகள் பெயர் சுஜாதா. இவங்களுக்கு வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்தமாக பூ மார்க்கெட் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு விவசாய நிலமே கிட்டத்தட்ட 30 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க குடும்பமே பாரம்பரியமாக ஒரு விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால இவங்க எஜுகேஷன் ஃபீல்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விவசாயத்தில் முழுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால இவங்க இப்போதைக்கு விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வாழை பிடிக்காமல் விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மணமகள் மணமகன்ட்டு எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா, அதிகம் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, தான் கூட சேர்ந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் உண்மையாக நேசித்து வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக குடிப்பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மற்றபடி பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 ஆண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவங்களுக்கு திருமணமாகி ஏற்கனவே விவாகரத்து ஆயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் குழந்தைங்க கம்பல்சரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒசூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜெயந்தி. இவங்களுக்கு வயது 34 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி தனுசு ராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணமாக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு நாகதோஷம் இருந்ததுனால இன்னும் இவங்களுக்கு திருமணமே ஆகலை. வரன் பூராமே தட்டிக்கிட்டு போகிறதுனால இந்த மணமகள் இன்னும் திருமணம் ஆகாத மணமகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு முதன் மனமாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை 2ஆம் மரமாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் தன்னை மாதிரியே ஒரு நாகதோஷம் உள்ள மணமகன் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை தோஷத்தை கழிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கோயம்புத்தூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.